நல்லவை கேட்போம் நமது சேனலில் பானாசுரன் கைகளை துண்டிக்கப்பட்டதை பற்றி கேட்போம். பானாசுரன் என்ற தன்னுடைய பக்தரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ருத்ரன் தன்னுடைய குடும்பத்துடன் வந்து கிருஷ்ணனுடன் யுத்தம் பண்ணினான். அப்படி பண்ணினாலும் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. எல்லோரையும் அடித்து விரட்டி விட்டான் கிருஷ்ணன். ருத்ரனுக்கு ஜம்பாசுரத்தை பிரயோகம் செய்து அதன் மூலமாக கொட்டாவி வரும்படியாக செய்து செயலிழக்கச் செய்தான். இதை ஆழ்வார் நேர் சரிந்தான் கொடிக்கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியும் மணலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கன் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரி வாணன் தின்தோள் கொண்ட அன்றே அப்படின்னு வாணன் பானாசுரனுடைய அந்த புஜங்கள் 1000 புஜங்களையும் துண்டித்தான் என்று அனுபவிக்கிறார். இப்படி தேவர்கள் எல்லோருமே கையில் கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அடித்து வீழ்த்தியதால் அவர்கள் அவரவர்களுடைய உலகங்களுக்கு சென்றார்கள். அந்த வருத்தங்கள் அவர்களிடத்தில் இருந்தது, ஆனால் வெளியே சொல்ல முடியவில்லை. இப்படி தனக்கு பக்கபலமாக வந்த எல்லோரும் சென்று விட்டார்களே என்று பானாசுரன் நாமே போர் புரிய வேண்டியதான் என்று நந்தி தேரோட்ட அந்த தேரின் மீது ஏறி கிருஷ்ணனுடன் யுத்தம் செய்வதற்காக பானாசுரன் 1000 கைகளுடன் வந்தான். பலராமனும் கிருஷ்ணனுடைய சேனைகளை எல்லாம் தன்னுடைய கலப்பையாலும் உலக்கைகளாலும் அடித்து பானங்களையும் பிரயோகம் செய்து பல வகைகளில் அந்த சேனைகளை அடித்து வீழ்த்தினார்கள். பானாசுரன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். சேனைகள் எல்லாம் பதறி ஓடியது. இது கண்டு பொறுக்க முடியாததான பானாசுரன் கிருஷ்ணனுடன் நேருக்கு நேராக யுத்தம் செய்வதற்காக வந்தான். மிக கொடிய யுத்தம் அது, கோரமான யுத்தம். ஒருவரை ஒருவர் பானங்களால் அடித்து கொண்டார்கள். இருவருடைய கவச்சங்களும் பிளக்கப்பட்டது. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் ஜெயிக்க வேண்டும் என்றதான அந்த எண்ணங்களுடன் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணன் பானங்களால் அவனை வெட்டினான். இப்படியே அவன் செய்து வந்தான். இவைகள் பானங்கள் எல்லாம் அடிபட்டு ஒழிந்தன. பெரும்பாலான அஸ்திரங்களும் பயனில்லாமல் வீணே போனது. அந்த பானாசுரனுடைய பானங்கள், அந்த ஆயுதங்கள் எல்லாமே. இந்த நிலையை பார்த்ததான எம்பெருமான் இதற்கு மேலே யுத்தத்தை வளரவிடக்கூடாது அப்படின்னு பானாசுரனுடைய அவனை வதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான திருவுள்ளம் கொண்டான். அதனால் அசுரர் குலங்களே அடியோடு அழிக்கக்கூடியதான அந்த சக்தி உடையதான சக்கராயுதத்தை எடுத்து அவன் மீது பிரயோகிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை செய்தான். அப்பொழுது கிருஷ்ணனுக்கு முன்பே வஸ்திரம் இல்லாமல் ஒரு பெண் வந்து நின்றாள். அவளுக்கு வித்யாரூபிணி அப்படின்னு பேர். அசுரகுல தேவதை அவள். அவளுக்கு கோடரி அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. அவள் கௌரி தேவியினுடைய சக்தி ரூபத்தோடு வந்தா. பானாசுரனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணக்கூடியதான அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுக்கு முன்னால் வந்து நின்றால், வஸ்திரமில்லாத பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்ணன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டான். பானாசுரனை கொல்வதற்காக எடுத்த சக்கராயுதத்தை அவனுடைய கைகளை வெட்டுமாறு பிரயோகப்படுத்தினான். அந்த சக்கரங்கள் பானாசுரனுடைய கைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தியது. இதில் 2 கைகளை மட்டும் விட்டுவிட்டு எல்லா கைகளையும் அவன் வெட்டி வீழ்த்தினான். அந்த சக்கரமானது அறுத்து தள்ளியது. வாணன் 1000 தோள்களும் துணித்தவன் அப்படிங்கிறார். 1000 தோள்களையும் வெட்டினவன் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். இப்படி 2 கைகளை மாத்திரம் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சதுனால அந்த 2 கை தான் இருந்ததுங்கிறத யாதவாபிதயத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அமர்த்திய சத்ரோரவலேபஹேதௌ பகிர்த்வயே பகுவனே விலூனே
தயாதனசையதி தைத்யஹந்தா பிரதீப்தமஸ்திரம் பிரதிசஞ்சகார. பாணாசுரனுக்கு 1000 கைகள் இருந்ததால் அந்த 1000 கைகள் நமக்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கிறதான ஒரு பெரிய கர்வத்தோடு இருந்தான். அந்த கர்வத்தினுடைய காரணத்தினால கண்ணன் அந்த கைகளை அறுத்து அந்த கர்வத்தை போகும்படியாக செய்தான். இப்பொழுது 2 கைகள் தான் அவனுக்கு. பகிர்த்வயே பாகுவனே விலூனே அப்படின்னு காமிக்கிறார். இந்த மாதிரி 2 கை தான் இருந்தது. இப்படி 2 கையை வச்சுட்டு எல்லாத்தையும் அறுத்து தள்ளிட்டு சக்கரமானது திரும்பி கிருஷ்ணனுடைய கைக்கு வந்துடுத்து. இப்படி இருக்கும்போது இந்த யாதவாபியுதயம் அப்படிங்கிறதான இந்த கிரந்தத்துக்கு அப்பய தீட்சிதர் ஒரு வியாக்கியானம் பண்ணார். இந்த பகிர்த்வயே அப்படிங்கிறதுக்கு எப்படி வியாக்கியானம் பண்ணினார் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி 2 கைகளை விட்டு விட்டு மற்ற எல்லாவற்றையும் அறுத்து தள்ளினான் அப்படின்னு இல்லாமல் பகவான் என்ன பண்ணானா, தனக்கு 4 கைகள் இருப்பது போல இவனுக்கும் சதுர்புஜம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 4 கைகளை விட்டு விட்டு மற்ற எல்லா கைகளும் அறுத்து தள்ளினான். அப்படி அறுத்து தள்ளிதான் தன்னுடைய சாரூபியத்தை இந்த பாணாசுரனுக்கு கொடுத்தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்றார் தீட்சிதர். இப்படி கைகளை அறுத்த பிறகு மீதி உள்ள கைகளால் அந்த தனுஷை எடுத்து பானப்பிரயோகம் பண்ணி அதனால் சண்டை போடணும் அப்படின்ட்டு அதை பண்ணினான் அந்த பாணாசுரன். அதனால் மறுபடியும் சக்கராயுதத்தை எடுத்து அவனை அறுத்து தள்ளிடணும் அப்படின்னு கிருஷ்ணன் பிரயோகம் பண்ணதுக்காக அப்படி நினைக்கும் பொழுது பாணாசுரன் கைகளை எழுந்த ரத்தமெல்லாம் பெருக்கெடுத்து அப்படியே ஓடுறது. இதை தன்னுடைய எண்ணங்களில் வைத்து கொண்டு பாணனுடைய பரிதாபமான நிலையை பார்த்ததான பார்வதிபதியான பரமசிவன் கண்ணனுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். தன்னுடைய பக்தனான பாணனை உயிரோடு விட வேண்டும், அவனை வதம் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதானே ஒருத்தர் இன்னொருத்தருடைய பெருமை தெரியாமல் போய் அவகிட்ட மாட்டிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி மாட்டிண்டு அபராதம் பண்ணிட்டேன், உன்னுடைய பெருமை தெரிஞ்சும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதனால் நீ அருள் கூர்ந்து அவனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார் பரமேஸ்வரன் கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெகநாதா ஜானே த்வாம் புருஷோத்தமம் பரேஷம் பரமாத்மானம் அநாதி நிதனம் ஹரிம். கிருஷ்ணா, உன்னை மற்ற மனிதர்களுக்கு சமமாக நினைச்சு உன்னோட யுத்தம் பண்ணுறதுக்காக வந்துட்டேன், அதனால் எனக்கு தோல்விதான் கிடைச்சது. என் பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இந்த மாதிரி. ஆனால் நீ ஜெகநாதன் புருஷோத்தமன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆழ்வார் அனுபவிக்கிறார். இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை தெய்வம் என்று பேச நின்றார்க்கெல்லாம் பெருந்தெய்வம், நீ ஆதியும் அந்தமும் மற்ற பரமாத்மா நீயே. இப்படி நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி உன்னிடத்தில் அண்டியவர்களுக்கு, தேவர்கள், திரியக்குகள், மனிதர்கள், இவர்களுக்கு நடுவே இவர்களுக்கு சமமான சரீரத்தை கொண்டு நீ ஒரு அவதாரம் பிறக்கிறாய். இது உன்னுடைய திருவிளையாடல். மற்றவர்கள்லாம் கர்மத்தினால, புண்ணியபாப கர்மத்தினால உயிரினங்களாக பிறக்கிறார்கள். இப்படி திருவிளையாடல் லீலை பண்ணக்கூடியதான் இனி இதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பாணாசுரனை காப்பாற்ற வேண்டும்னு நான் ஏற்கனவே அவனுக்கு அபயம் கொடுத்துட்டேன். அதனால் என் வார்த்தை பொய்யாகக்கூடாது, அதனால் நீ அவனை கொல்லாமல் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறார். அப்படி ஒருவேளை நீ அவனை கொன்னுட்டா, பாணாசுரன் என்கிட்ட வரம் பெற்றிருக்கான், அந்த வரம் பலிக்கலை அப்படின்னா, அது பயன்பெறலை அப்படின்னா, இனிமேல் யாரும் என்கிட்ட வரம் கேட்டு வரமாட்டா, என்னால் கொடுக்கவும் முடியாது. அதனால் நான் கொடுத்த வரபலத்தினால அவன் ஒரு செருக்குனால 1000 கைகள் உள்ள கர்வத்தினால இப்படி யுத்தம் பண்ணுறதுக்கு வந்துட்டான். அதனால் உன்னிடத்துல அபராதம் பண்ணணும் அப்படின்னு வரல, அதனால் நானே அபராதம் பண்ணவன ஆறேன், நீ அவனை பொறுத்துக்க வேண்டும் அப்படின்னு தன் பக்தனுக்காக பரமேஸ்வரன் பிரார்த்திக்கிறார்.
அந்த கிருஷ்ணனிடத்திலே தனக்கே ஆபத்துக்கள் நேர்ந்த போதும் தன் சுபாவத்தை மாத்திண்டு தன் அடியார்களை காப்பக்கூடியவன் எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கிறதுனால தேவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கும்போதே தன்னை அடைந்தவர்களை காப்பதாக சொல்லி கர்வம் கொண்டிருந்து திரும்பி இப்போ தங்களுக்கு ஆபத்து வந்தபோது திருப்பி தன் அடியார்களை காட்டி கொடுத்து விட்டு தாங்கள் தப்பிச் செல்வர் என்ற பரமார்த்தமான இந்த ஸ்தோத்திரத்தில் பரமேஸ்வரன் காட்டி கொடுத்தான். இப்படி பூர்வாச்சாரியர்கள்லாம் இப்படி அனுபவிக்கிறார். மற்றவை நாளை கேட்போம்.